ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां द्विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनो उपनिषत् இதில் நம்ம பார்த்தோம் 4 பகுதிகள். அதில் 4வது பகுதியில் 5வது மந்திரம் 104வது பக்கம் ஜெராக்ஸில் அதாத்யாத்மம் யதேதத் கச்சதீவ ச மனஹ அனேன சைததுபஸ்மஸ்த்ய பீக்ஷ்ணம் சங்கல்பக. இந்த ஒரு கதை இறைவன் நமக்கு கூறுகிறார். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உபாசனா இந்த அத்தியாயத்தில் உபாசனை பற்றி கூறுகிறார், பண்புகள், அப்புறம் இந்த ஞானத்தினுடைய பலன். இந்த 3 தான் இந்த டாபிக்கினுடைய மெயின் சாரம். இதில் 4th மந்திரத்தில் முதல்ல நம்ம 2 உபாசனை பார்த்துட்டோம். 4th மந்திரத்தில் 2 மந்திரத்தை பார்த்துட்டோம். இது 5வது மந்திரம். 4வது மந்திரத்தில் நம்ம 2 உபாசனை போன கிளாஸில் முடித்தோம். அந்த உபாசனை என்பது அதாவது ஈஸ்வரன் தான் ஒரே தேவதா, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா. எல்லா தேவதைகளும் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டவர்களே. அதுதான் மெயின் சாரம் ஆஃப் திஸ் உபாசனா. ஈஸ்வரனை இந்த எதுக்கு உபாசனைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்த வேற எதுவும் இல்லை. ஈஷாவாசியம் இதகும் சர்வம் அப்படிங்கிறது புத்தி கேட்டிருக்கும். ஆனா ஒருத்தர் நம்ம பிடிக்காதவங்க, நம்மளை கஷ்டம் கொடுக்கறவங்களை பார்க்கும்போது அவர்களை என்னால ஈஸ்வரனாக பார்க்க முடியாது. நல்ல விஷயங்களெல்லாம் பார்த்துருவோம். நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்கள, நமக்கு கஷ்டம் கொடுக்கிற சூழ்நிலை வரும், நபர்களும் வரலாம், அனுபவங்களும் ஏற்படலாம். அந்த சமயத்தில் அவர்களை ஈஸ்வரனாக காண்பது என்பது ரொம்ப கஷ்டம். அது அவருக்கும் தெரியுது, இறைவனுக்கும். எல்லா இடத்தையும் நீ பார்த்துருவ, இந்த ஒரு இடத்த தவிரங்க மற்றதெல்லாம் எனக்கு ஈஸ்வரனா பார்க்குறேங்கிற மாதிரி தான் வந்து நிற்ப. கடைசியில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ஒரே ஒரு ஆள், இவரை தவிர வேற எல்லாத்தையும் நான் ஈஸ்வரனா பார்த்துருவேன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்போம். லாக் ஆகிற இடம் ஒரு இடத்துல மாட்டியிருந்தாலும் லாக் தான். ஒரு கதவுக்கு 10 பூட்டு இருந்தாலும் பூட்டு தான். ஒரு பூட்டு இருந்தாலும் பூட்டு தான். ஏன் கேன் கேம் அவுட். ஒன்று தான் பூட்டு தான் இருக்குது. நான் 10 பூட்டு எடுத்துட்டேன், கதவுல இருந்து 10 பூட்டு எடுத்துட்டேன், ஒரு பூட்டு முன்னால பூட்டி இருக்குது, என்னால் வெளியில போக ஒரு பூட்டு இருந்தாலும் கதை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. வெளியில பூட்டி இருந்தாங்கன்னா போக முடியாது. அப்போ அந்த இடத்துலதான் உபாசனைங்கிறது ரொம்ப உதவி பண்ணும். என்ன டெக்னிக் நான் பார்த்துருக்கோம். அதாவது எந்த ஒன்றை மனம் ஏற்றுக்கொள்ள தத்தளிக்கிறதோ அந்த மனதனுடைய ஹேபிட் என்ன, எதை நீ திருப்பி சொல்றையோ டப்புன்னு பிடிச்சிக்கும். அதுதான். அப்போ உபாசனை மூலியமாக அதை அபியாசம் பண்றோம். இறைவன் டெக்னிக் அவர் கொடுக்குற டெக்னிக் பிரகாரம் போகும்போது மனம் வந்து டக்குன்னு நமக்கு பிடிக்காதவங்களை எப்படி பார்க்கலாம், ஈஸ்வரனாக. அன்கண்டிஷனல் லவ், நம்மை வெறுப்பவர்களும் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவங்களையும் எப்ப ஈஸ்வரனாக பார்க்க முடியுதோ அப்பதான் நான் பெற்ற ஞானம் என் மனதில் நிற்கும். ஒரு ஆளை, ஒரு சுசுப்பி ஆளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, ஈஸ்வரனா பார்க்க முடியலனா ஞானமும் பெற்ற ஞானத்தில் நம்மளால நிற்க முடியவே முடியாது. இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதனாலதான் என்ன கொடுக்குறாரு இப்போ உபாசனைங்கிறது என்னமோ தேவையில்லாம கொடுக்கறதுல அதுல அவாந்தர பலன் உண்டு. எந்த உபாசனை எடுத்தீங்கனாலும் அதுக்கு அவாந்தர பலன் உண்டு. நமக்கு முக்கிய பலன் என்னது,
இறைவன் கொடுத்த ஈஷாவாஷம் இதகும் சர்வம் என் மனதில் புரியாத பொழுது அந்த மனதுக்குண்டான பழக்கம் அபியாசம் கொடுத்தா எதையும் பிடிச்சிக்கும். அந்த அபியாசத்தை எப்படி பண்ணணும்னு இருக்கு, அதை இறைவன் கொடுக்கற பேர் தான் உபாசனா. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் வந்து 2 இடத்துல யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஏகாக்கிரம் சித்தத்துக்கு அது தேவைப்படும். ஒரு இடத்துல மனதை குவித்தல் குவித்தல் குவித்தல், அந்த மந்திரத்துல மானச ஜபம் எப்படி பண்றோம், அந்த மந்திரத்திலேயே மனசை வையுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம், 2 மந்திரத்துக்கு இடைப்பட்ட அமைதியில மனசை வையுங்க அப்படிங்கறதெல்லாம் பழக்கிறோம். மனதை அப்படியே பழக்கிறோம். எதுக்கு? ஏகாக்கிரத சித்தம். தட்ஸ் ஆல். அடுத்த லெவல் தான் என்னது? உபாசனா. அதுல இப்ப என்ன பார்த்தோம்? 2 உபாசனா. வித்யுத் உபாசனா. அடுத்தது கண்ணு சிமிட்டுதல். 2 உபாசனை பார்த்தோம். மின்னல் ஒளி வந்து அங்க ஆலம்பனம், ஆதாரம், அதை வைத்து தியானம் பண்றது. எது? மின்னல் ஒளி தான் அங்க ஆலம்பனம், அது ஆதாரம். அப்ப மின்னல் தோன்றும் போது எப்படி அதை நினைக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் வெளிச்சத்துக்கு வருது, விளங்குகிறது. மின்னல் க்ளோஸ் ஆன, மின்னல் போனோம்னா எல்லாமே என்ன ஆயிருது? மறைந்து விடுகிறது. அதை போல ஈஸ்வரகா சிருஷ்டி ஸ்திதி லயத்தை செய்கிறார் அப்படின்னு நம்ம உபாசனை பண்ண சொல்றாங்க. அடுத்தது கண்மூடி திறத்தல். இப்போ கண்ணை மூடும் போது எல்லாமே தெரியாம இருக்கு, கண்ணு திறக்கும் போது, இமை திறக்கும் போது எல்லாமே தெரியுது, திருப்பி கண்ணை மூடும் போது அது லயமடைஞ்சிருது எல்லாமே. அப்போ இதுதான் இது கர்த்தா ஒரு கண்ணை திறந்தால் உலகம் தெரிகிறது, கண்ணை மூடினால் உலகம் லயமடைகிறது அப்படிங்கிற. அதை போல் எப்படி உபாசனை வரணும்? ஈஸ்வரகா சிருஷ்டி ஸ்திதி லயம் செய்கிறார். ஈஸ்வர சொரூப ஞானம். அப்புறம் வைராகியம் கிடைக்கும். இந்த அபியாசத்தின் மூலியமாக வைராகியம். அனித்தியம், இந்த உலகம்ங்கிறது கண்மூடி திறக்கிறதுக்குள்ள போக போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்ம ஒரு வைராகியத்தை பெறுவதற்கும் ஈஸ்வர சொரூப ஞானத்திற்கும் இந்த உபாசனை உதவி செய்யும். அடுத்தது இப்ப கமிங் டு 5வது மந்திரம். இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. முதலே சொன்னேன், இது வந்து ஒரு அத்தியாத்ம, வெளியில் இருக்கிற விஷயங்களை 2 மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரு உபாசனா. இப்போ என் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் பிரம்மனாக தியானம் செய்தல். இதுதான் மந்திரத்துடைய சாரம். இது நல்லா புடிச்சுக்கணும். ஒரு எண்ணம் அனேன என்ன சொல்றது, ஏதத்து உபஸ்மரதி அபீக்ஷ்ணம் சங்கல்பஹ. அனேன ச ஏதத்து உபஸ்மரதி அபீக்ஷ்ணம் சங்கல்பஹ. ஒவ்வொரு அனேன ஒவ்வொரு எண்ணமும், ஏத்தத்துன்னு எந்த எண்ணம், ஒவ்வொரு எண்ணமும் என்னென்ன பிரம்மனை விளக்குவது போல். ஒரு தாட்டும் வரும்போதும் அது பிரம்மனை விளக்குவது போல் தியானம். மெடிடேஷன் தான் இங்க, நாட் வேதாந்த விசாரம் எல்லாம் இங்க கிடையாது. உபாசனா உபாசனையோட நின்றுக்கணும். அதை மறுபடியும் எங்க கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, வேதாந்த விசாரத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது. சோ ஒவ்வொரு எண்ணமும் அந்த பிரம்மனை விளக்குவது போல் தியானம். அப்ப நான் அந்த எண்ணங்கள் வரும், எண்ணத்திலிருந்து நான் என்ன பிரிக்க ஆரம்பிப்போம். அப்ப நான் சாட்சி சொரூபமாக, விருத்திகளுக்கு நான் சாட்சி சொரூபமாக நின்று கொண்டு எண்ணங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சோ எனக்கும் என் மனதில் வருகிற எண்ணங்களுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. அந்த ஒரு விலக்கி வைத்தல், என் மனதை என்னுடைய சொரூபத்திலிருந்து விலக்கி வைத்தல் நடைபெற. என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நான் மனதோட சேர்ந்து மனோமய கோஷத்துல ஒன்றி இருக்கும். நான் தான் மனம். மனதில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் என் கஷ்டம், மனதில் இருக்கிற சந்தோஷம் என் சந்தோஷம் போது அங்கே எங்க உட்காந்துருக்கோம்? மனோமய கோஷம். அன்னமய கோஷத்திலிருந்து பிரிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோம், பிராணமய கோஷத்திலிருந்து பிரிக்க அதை விட ரொம்ப கஷ்டம் மனோமய கோஷத்திலிருந்து நம்ம பிரிக்கிறது. சோ நான் மனதில் வருகிற ஒவ்வொரு எண்ணமும் நான் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு எண்ணமும் பிரம்மம், அந்த பிரம்மமாக இருந்தாலும் நான் யாரு? அந்த பிரம்மம் தான் ஆதாரம். ஒவ்வொரு எண்ணம் வருவதற்கும் பிரம்மம் தான் ஆதாரம், அதிஷ்டானம். அது இல்லைன்னா அது விளக்க போறது நமக்கு எண்ணம் என்னங்கிறது ஞானம் ஏற்படாது. அப்ப இங்க என்ன யோசனை பண்ணணும்? நான் சாட்சி சொரூபமாக. எதற்கு சாட்சியா இருக்கேன்? உலக நடந்ததுக்கு சாட்சியா இருக்கா? விருத்திக்கு, என் மனதில் ஏற்படுகிற விருத்திக்கு நான் சாட்சியாக, எனக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உபாசனா.
இட் இஸ் நாட் ஞான காண்டம், இட் இஸ் உபாசனா காண்டம். உபாசன காண்டத்துல உபாசனத்தையோடு நின்றுக்கணும், அதை ஞானத்தோடு போய் சம்பந்தப்படுத்திக் கொள்ள கூடாது. இட்ஸ் உபாசனா காண்டா ஆச்சுங்களா. இப்ப இதுல சொல்லி அத்த இனி வருவது அத்தியாத்மம், அத்தியாத்ம விஷயமாக உள்ள உவமையுடன் கூடிய பிரம்மனை பற்றிய உபதேசம். மனக எண்ணங்கள், எத்து ஏத்தத்து இதை சைத்தன்ய ரூபமாக பிரம்மனை கச்சதி இவ வெளிப்படுத்துவது போல் ஆகின்றன. மேலும் அனேன இந்த எண்ணங்களின் மூலம் அந்த சைத்தன்யத்தை சங்கல்பக மனதா தெரிந்து கொண்டு அபீக்ஷ்ணம் மீண்டும் மீண்டும் உபஸ்மரதி, மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும், ஒரு நாள் பண்ணிட்டா மீண்டும் மீண்டும் மனதிலிருந்து என்னை விலக்கி காண வேண்டும். நான் இந்த மனம் அல்ல. இனி வருவது அத்தியாத்ம விஷயம் உள்ள உமையுடன் கூடிய பிரம்மனை பற்றிய உபதேசம். எண்ணங்கள் இந்த சைத்தன்ய ரூபமான பிரம்மனை வெளிப்படுத்துவது போன்றதாகின்றன. மேலும் அந்த எண்ணங்களின் மூலம் இந்த சைத்தன்யத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த பிரம்மனை தியானிக்கிறேன். அந்த விருத்தி ஞானத்தின் மூலியமாகத்தான் என்ன நடக்க போகுது, பிரம்ம ஞானம் ஏற்படுது. விருத்தியின் மூலியமா தான் குரு சொல்கிற வேதாந்த வாக்கிய விருத்தி மூலமா தான் என்ன வரப்போகுது, நமக்கு ஞானமே வரப்போகுது. ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த விருத்தி நான் அல்ல. விருத்தியில் நின்று ஞானத்தை பெற்றதற்கு பிறகு தெரியும் நான் இந்த விருத்தி அல்ல. விருத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த ஞானம். அகண்ட ஆகார விருத்தின்னு சொல்லுவோம் விருத்திக்கு பேர். அங்க நின்றுதான் நம்ம ஞானத்தை பெறோம். ஆனா ஞானத்தை பெற்றோன்னா என்ன பண்ணிடுவோம், நான் இந்த விருத்தி அல்ல. ஏறி வந்த லேடரை மேல போனதுக்கு அப்புறம் புடிச்சு தொங்கிட்டு கூடாது, அதை தள்ளி விட்டுட்டு நம்ம மேல போறோம். அதுலயே நின்னுக்க கூடாது, விருத்தியிலேயே. அடுத்தது தத்வனம் நாம தத்வனமித்யுபாசிதவ்யம் சஹ யஹ ஏதத் ஏவம் வேத அபிஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. இப்போ ஆறாவது மந்திரத்துல குணத்துடன் கூடிய ஈஸ்வரனை இங்கு தியானம். அதாவது ஈஸ்வரன் வணங்கத்தக்க யோக்கியதா அம்சத்தை உடையவர். ஈஸ்வரர் எப்படிப்பட்டவர், வணங்கத்தக்க குவாலிபிகேஷன் உடையவராக என்ன பண்ணணும், தியானம் பண்ணணுங்க. தியான காண்டத்தில் இருக்கிற உபாசன காண்டத்தோட ஞான காண்டத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்படி உபாசனை பண்றோம், அவரு வணங்கத்தக்க யோக்கியதா அம்சம் உடையவராக தியானம் செய்தல். திரஷ்டவ்யம் அறியத்தக்க வேண்டியவர், நாடத்தக்க வேண்டியவர், அதற்குண்டான அருகதை உடையவர், அதற்குண்டான பெருமையுடையவர். எதுக்கு, நாம வணங்கத்தக்கற்கு அவரை அறிவதற்குண்டான விஷயமாக நாம் அறிவதற்குண்டான விஷயமாக இருப்பவர் அப்படிங்கிறது. எதுக்கு இது பண்றதுன்னா இந்த தியானத்துடன் மூலியமாக நமக்கு முமுட்சுத்துவம் நாட்டம் டு பிரம்மம் ஏற்படுவதற்காக இறைவன் செய்து. அதாவது இங்க ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்மகிட்ட ஒரு செயலை தூண்டுவது, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுகிறோம், அது ஒரு கர்மம் பண்ணிதான் நம்ம அதை ஞானத்தை அடைய போறோம். இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த வேதாந்த வகுப்புகளில் உண்மையாலுமே அந்த தாத்பரியத்தில் நிச்சயம் வரணும் அப்படின்னா காம கர்ம ஹேத்து. எந்த விஷயத்தையும் காமம்னா அதுக்கு என்ன ஹேத்து, காமம் தான். எதுக்கு ஹேத்துகு, காம கர்ம ஹேத்து. நீங்க ஒரு கர்மத்தை செய்யறீங்க, வேதாந்த வகுப்பு அட்டன் பண்றதுங்கிறது கர்மங்க, அதனால வர ஞானம் தான் வேற. வேதாந்த அது கர்ம, கர்ம ஹேத்துகு. அந்த கர்மத்துக்கு ஹேத்து காரணம் என்னங்கிறாரு, காம ஆசை, டிசையா. இந்த இடத்துல இந்திரிய விஷயங்கள டிசையா, ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படிங்கிற அந்த, அதாவது காமஹா காம கர்ம கேத்துகு அப்படிங்கிறது ஒரு இந்த உலகத்தினுடைய நியதி, இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு நியதி. அது காமம் இருந்தாத்தான் கர்ம கேத்துகு, செயலை தூண்டுவது ஆசை. இப்ப ஈஸ்வரனையே வணங்கத்தக்கவர், உபாசிக்கத்தக்கவர், போற்றத்தக்கவர், மகிமை மிக்கவர்னு ஏன் மெடிடேஷன் பண்ணணும்? வாட் இஸ் த ரீசன்? எனக்கு தான் பக்தி இருக்கே, எனக்கு தான் இறைவன் மேல அவ்வளவு பற்று இருக்கே, அப்புறம் ஏன் நான் உட்காந்து உபாசனை? முதல்ல சொன்னீங்க பிரம்மனை பத்தி என்னால புடிச்சுக்க முடியல, ஈஸ்வரனை பத்தி இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனா பார்க்க முடியல அப்படிங்கறக்காக உபாசனை. ஓகே, நான் பக்தி இல்லாமலா வேதாந்த வகுப்புல உட்கார்ந்துருப்பேன்? எனக்கு எதுக்கு உபாசனை? எது, அவர் வணங்கத்தக்கவர், அவர் போற்றத்தக்கவர், அதற்குண்டான அருகதை உடையவர், யோகிதாம்சம் உடையவர், எதுக்கு பண்ணணும்? திஸ் இஸ் லாஜிக். என்ன இந்த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் உயர்ந்ததாக இருக்குதுன்னா
நாம் அந்த பொருளை போற்றணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையில் ஒரு பொருள் உயர்ந்ததாக இருந்ததுங்கிற காரணத்தினாலேயே அவரை நாம், அந்த பொருளை நாம் அல்லது மனிதரை நாம் போற்ற மாட்டோம். உண்மையிலே உயர்ந்த பொருளாக இருந்தாலும் உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் அவரை நாம் நாடமாட்டோம். எப்ப தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அது அங்க உட்கார்ந்து இருக்குங்கிறதுக்காக நமக்கு போக மாட்டோம். எப்ப தெரியுங்களா? எப்போ என் மனதிற்கு அது உயர்ந்ததாக தெரிகிறதோ அப்பதான் போவீங்க. இதுதான் லாஜிக், இதுதான் பியோர் சைக்காலஜி. அது உயர்ந்ததா இருந்துங்கிறதுக்காக எல்லாரும் போயிட மாட்டோம். அதே ஒரு உயர்ந்த பொருள் உங்களுக்கு தாழ்வாக தெரிந்தால் அது உண்மையில் உயர்ந்த பொருள். நமக்கு எப்படி தெரியுது? தாழ்ந்த பொருளாக தோன்றினால் போக மாட்டோம். எப்ப நீங்க ஒரு பொருளை நோக்கி போக போறீங்க, உங்க மனசுக்கு அது உயர்ந்ததாக தோன்றினால் போவோம், அதை அடைவோம், சேர்வோம், என்ன வேணா வச்சுக்கலாம். எப்ப அந்த பொருள் உயர்ந்த பொருள் தான், ஆனா என்னுடைய புத்தியில் என்ன இருக்கு? 1-2 கல்மஷமா, ராக, துவேஷம், மதம், ஆச்சரிய, காம, குரோத், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அந்த பொருள், அந்த ஆள் எப்படி தோணுவாரு? உயர்ந்ததாக தோன்றின்னு மனசுல தோன்றிடுச்சுன்னு வச்சுக்குங்க, நாம் அவரை நாட மாட்டோம். அந்த பொருளை நோக்கி போட மாட்டோம், அந்த நபரை நோக்கி நம்ம நாட மாட்டோம். இதுதான் பியோர் சைக்காலஜி. அதனால அந்த புத்தியில ஈஸ்வர விசாரத்தை நீ விட்டுறாத. ஏன்னா ஈஸ்வரனா நடுவில் யார் வருவாரு? குரு வருவாரு. குரு உயர்ந்தவராக இருந்தாலும் என் மனதில் இருக்கிற கல்மஷங்களால் அவர் உயர்ந்ததாக போற்றணுங்கிற அவசியம், அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் ஒரு சிஷ்யன் அவரை உயர்ந்தவராக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் மனதில், சுஷ்யன் மனதில் இருக்கிற கல்மஷத்தின் காரணமாக ஈஸ்வரன் குரு கண்டிப்பா குரு வந்தாலும் அப்ப குருவை எப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? தாழ்ந்தவராக பார்த்துட்டோன்னு வச்சுக்குங்க, முடிஞ்சது. பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த் போயிட வேண்டியதுதான். எப்ப? ஏன்னா நமக்கு தான் மனசுல இத்தனை அழுக்கு இருக்கே. அப்ப நம்ம ஏன்னா அகங்காரம் ஒரு அழுக்கு போகுதுங்க. நீங்க ராக, துவேஷம், மதத்தை எல்லாம் கூட விட்டு இருக்கலாங்க. ஆனா அகங்காரம், அதை மாஃபியால எடுத்து பாருங்க, அகங்காரங்கிற அழுக்கு இருக்கிற வரைக்கும் குரு தப்பாதான் தோணுவார். அப்போ என்ன நடக்கும்? அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் என் மனதுக்கு அவர் உயர்ந்ததாக தெரியாததுனால பிராக்கெட்ல பிகாஸ் ஆஃப் அகங்காரம் அழுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? அவரை விட்டு விலகி விடுவேன். அது அந்த கருத்து தான் இங்க சொல்றாரு. அந்த கருத்துக்குள்ள ஒவ்வொரு மூக்ஷுவும் போய் மாற்றக்கு. ஏன்னா அகங்காரத்தோட தானே குரு கிட்ட போறோம். கண்டிப்பா அவர் மேல தப்பு தோன்றக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்ன சொல்றோம்? சகனாவ் அவத்து சகனாவ் புனத்து. ஏன் அது வேண்டாம்? டெய்லி சிஷ்யன் தவறாக எடுத்துக்கொள்வதற்கு 200 பங்கு வாய்ப்புகள் அதிகம். அவர் குரு எதையும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய வெல்விஷரத்தை, நம்மளுடைய நன்மையை தவிர வேற எதற்கும் அவர் எதிர்பார்க்காத குருவாக இருந்தாலும் கூட, அதனாலதான் என்ன சொல்றாரு? உபாசனம் என்ன சொல்றாரு? அவர் ஈஸ்வரன், அந்த சாஸ்திரம், அந்த குரு போற்றத்தக்கவர்னு உபாசனையால் பண்ணு. மனம் என்ன பண்ணிக்கோ? புடிச்சுக்கும். இறைவன் எங்க கீழே இறங்கி வராரு பாருங்க. நம்மளுடைய மனதினுடைய ஒன்னொன்னே அப்படியே எப்படி புட்டு வைக்கிறேன்னு சொல்ல பாத்தீங்களா? லாங்குவேஜ். நீ இப்படித்தான் இருப்ப. சோ இது இப்படி இருக்கிறதுக்கு இதை பண்ணு, இப்படி இருக்கிறதுக்கு இப்படி பண்ணு. மனசுல கண்டிப்பா அழுக்கு அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் உனக்கு உயர்ந்த இடத்துல பார்க்க முடியாம போலாம். ஈஸ்வரனை பார்த்தாலும் ஈஸ்வரன் காட்டி கொடுக்கிற குருவை தோணலாம், இல்ல சாஸ்திரத்து மேல தோணலாம். சோ என்ன பண்ணு? அவர் உயர்ந்தவ, போற்றத்தக்கவ அப்படின்னு என்ன பண்ணியே? உனக்கு நீயே அபியாசம் பண்ணிக்கோ. அதுதான் உபாசனா. புரியுதுங்களா? ஒரு கீழான பொருள் மனதிற்கு உயர்ந்ததாகப்பட்டால் அதை நாடி விடுவோம். அப்படியே நீங்க அதை எழுத்துட்டு பாருங்க. அத ஒரு கீழான பொருள் மனதுக்கு உயர்ந்ததாகப்பட்டால் நீட்ட நாடி செல்வோம். இது ஒன்று. இன்னொரு அவாந்தர பலன். இது முக்கிய பலன். எதற்கு? உபாசனையோட முக்கிய பலன் இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த உபாசனையுடைய அவாந்தர பலன் பியூட்டிஃபுல்லான பலன். அதாவது நாம் என்ன சொல்றது, அதாவது அவாந்தர பலன். இப்ப நாம ஒருத்தரை வணங்குறோம், திருப்பி அவங்க நம்மள வணங்குவாங்க. அந்த கான்செப்ட் அவாந்தர பலன். இப்ப நாம ஒருத்தரை எப்படின்னு கும்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? கையெடுத்து நீங்க கூட்டத்துக்குள்ள போறீங்க அப்படின்றீங்க, அவங்க வணங்குறாங்களே இப்படி நீங்க பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்வாலண்டரி ஆக்ஷன் கை இப்படி போகும். பார்த்திருக்கோமா? இதுதான் அவாந்தர பலன்.
அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த அவாந்தர பலன் புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க அவங்களை உயர்வாக ஒருத்தரை உயர்வாக நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை உயர்வாக பார்ப்பார்கள். இது லாஜிக். இப்ப அந்த லாஜிக் வச்சு இங்க எடுக்க தெரியணும். கான்செப்ட், எக்ஸாம்பிள், லாஜிக் வந்துட்டேன் அப்படியே பிரிச்சு மண்டையில மேய்ஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஹிம்சை நான் ஒருவனுக்கு செய்யவில்லை, இந்த லாஜிக் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க, கடல் அளவுக்கு மீனிங் போகும். நான் ஒருத்தருக்கு ஹிம்சை செய்யலினா நமக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ண மாட்டாங்க. நான் ஒருத்தரை மன்னித்தால் ஒரு தப்பை ஒருத்தர் தப்பு பண்ணும்போது நான் மன்னித்தேன்னா என் தப்ப அவங்க மன்னிப்பாங்க. இதுதான் நியதி. சோ நான் ஒருத்தரை வணங்கினால் அவர்கள் வணங்குவார்கள், நான் மன்னித்தால் மன்னிப்பார்கள், கோபிச்சா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கோச்சுக்குவாங்க. நீங்க வார்த்தையை விட்டீங்கன்னா அவங்களும் வார்த்தையை விடுவாங்க. இதுதானே நம்ம இத்தனை நாள் வாழ்ந்து. இதுக்கெல்லாம் எங்கேயாவது ப்ரூஃப் கேட்க போகணுமே என்ன? சோ நீ ஒருத்தரை நம்பினால் அவர் உன்னை நம்புவார்கள். இறைவனை நீ வணங்கினால், இறைவன் நம்மளை வணங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப என்ன நடக்கும்? கான்செப்ட் ஃபில் பண்ணுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தா நமக்கு எழுத்தமா இருக்கிற பர்சனை வச்சு நான் அப்படியே டெவலப் பண்ணேன். இப்ப அப்படியே கொஞ்சம் சூக்ஷ்மா போங்க. இறைவனை நீ வணங்கினால்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுங்கிறது வணக்கம் அல்ல, சரணாகதி. இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்று வகுப்பு, வேதாந்த வகுப்புல அட்டன் பண்றவன் தான் என்ன பண்ண முடியும்? சரணாகதின்னு என்னன்னு உரிய போகுது. சோ அந்த வழியில் நீ வர்ற இறைவனை நீ வணங்குதல்னா நமக மீன்ஸ் நாட் இப்படி அல்ல. இது மனிதனுக்கு மனிதன் வணங்குற எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த இடத்துல நமகன சரண்டர். நமக மீன்ஸ் சரண்டரிங் யுவர் புத்தி. அப்படி பண்ணுன அப்படின்னா இறைவன் நம்ம வணங்குவார். இப்ப கான்செப்ட் உதைக்குதே, ஆனா எங்கேயோ ஃபில் ஆகணுமே. ஒரு நிமிஷம் செஞ்சுட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இறைவனை வணங்குறோம், திருப்பி அவர் நம்மள வணங்குறன்னு எதிர்பார்க்க கூடாது, சொல்லவும் கூடாது, தப்பு. அப்ப என்ன நடக்கும்? உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உன்னை வணங்கும். ஏன்? அவரு தான் இவரா இருக்காரு. ஈஸ்வரன் தான் என்னவா இருக்காரு? மேக்ஸ் ட்ரையாங்கிள் போட்டு போடுங்க. ஈஸ்வரன் தான் உலகமா இருக்காருங்கிறது. அப்ப ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியல பாருங்க உங்களால். அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நாம ஈஸ்வரன் வணங்குறோம், அப்ப ஈஸ்வரன் நம்மள வணங்குறான்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி மேட்ச் ஆகுது? அவருடைய ரூபமாக இருக்கிற இந்த ஜீவராசிகள் நத்திங் பட் ஈஸ்வரன் சொல்றோமா இல்லையா? அப்போ ஜீவராசிகள் நம்ம என்ன பண்ணோம்? வணங்கும். திஸ் இஸ் லாஜிக். இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் ஈஸ்வரன் தான் திருப்பி நம்மளை வணங்குவார்னு நினைச்சிட்டு கூடாது. அவர் அப்புறம் இவ்வளவு நாள் படிச்சது என்னது? ஜீவராசிகள் உன்னை வணங்குங்கிறது லாஜிக்கா என்னோட இன்டலெக்டுக்கு ஏற்புடையதா இருக்கு இந்த அறிவு. கண்டிப்பா நான் இறைவனை வணங்கினால் என்னை உலகம் வணங்கும் அப்படின்ட்டு பாச்சியாத்மா புரிஞ்சுக்கிட்டு ரோட்ல போயிட்டு, ஏங்க நான் வேதாந்தத்துல ஞான பாதையில போயிட்டு இருக்கேன், யாருமே என்னை கும்பலின்னு கேட்க கூடாது. இது வாட்சியார்த்தம். என்ன சொல்லிட்டாங்க, ரோட்ல போயிட்டே இருக்கேன், ஏங்க நீங்க வேதாந்த போற உலகத்துக்கு தெரியுமே, அந்த அது வாட்சியார்த்தம். அப்படி புரிஞ்சு கொள்ளாதீர்கள். நம்புகிட்ட அதாவது எப்படி வணங்கும், ஜீவராசிகள் வணங்கும், மரியாதை செலுத்துமா வணங்கும், எப்படி எடுத்துக்கிட்டாலும் எப்படி நம்ம இதை மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மற்றவர்களை எப்படி நடத்துகிறேனோ அதைத்தான் அவர்கள், உலகம்ங்கிறது கண்ணாடி மாதிரி, அதுதான் லாஜிக் இங்க வரும். நான் மற்றவர்களை எப்படி நடத்துகிறேனோ அப்படித்தான் அவர்கள் என்னை நடத்துவார்கள். ஒருவர் நம்மிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லைன்னு நீங்க ஒருத்தர் உலகத்துல இந்த ஆள் என்கிட்ட சரியா நடந்துக்கிறது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்குங்க, என்ன தெரியுங்களா லாஜிக்கு? நான் அதற்கு முன்பு அவரிடம் சரியாக நடந்து கொள்ளாமல் இருந்ததனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் இன்னைக்கு நான் பாக்குறது. அது அகங்காரம் ஏத்துக்காம போலாம். நான் கரெக்டா தான் நடந்துக்கிட்டேன், நான் அப்படி நல்லது செஞ்சேன், நான் இப்படி நல்லது செஞ்சேன். நல்லது செஞ்சது இல்ல, சரியா அவர்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சு நீ நடத்தாம இருந்திருப்ப. புரியுதுங்களா? நீ நல்லது செஞ்சியா கெட்டது இப்ப சொல்லிட்டு இருக்காரு இறைவன். நீ நல்லது செஞ்சீனா, இப்போ ஒருத்தர் என்னை சரியாக நடத்தவில்லைதான் பாயிண்ட். நான் நல்லது பண்ணங்கிறத போனீங்கன்னா இந்த பாயிண்ட் புரியாது. ஒருத்தர் இப்ப என்னை சரியாக நடத்தவில்லைங்கிறது இட் இஸ் a ரிஃப்ளக்ஷன். ஏன்? அதற்கு முன்னால நீ அவர்களை சரியாக நடத்தாததனுடைய ரிஃப்ளக்ஷன் தான். ரிஃப்ளக்ஷன் புரியும் இல்லைங்களா? பிரதிபிம்பம். அந்த ரிஃப்ளக்ஷன் தான் இன்னைக்கு அவங்கள நம்மள அவங்க நடத்துறதே.
இது வந்துங்க இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல யாருமே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்க யாருமே இருக்க முடியாது. நீ இந்த உலகை நடத்தியவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க உன்னை நடத்துகிறார்கள். இது வந்துங்க பொதுவான நீதி. நம்ம சொல்றோம் எந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும் பொதுவான 100% எடுத்துக்கூடாது. இதுல சில விதிவிலக்குகள் இருக்கலாம்னு ஆட் பண்ணிக்கணும். உடனே அப்சல்யூட் பாயிண்ட் போய் திங்க் பண்ணக்கூடாது. இதுல 1-2 நீ சரியா நடத்தியும் அவர்கள் சரியா நடத்தாமையும் 1-2 தான். ஆனா மெஜாரிட்டி நீ எப்படி நடத்துறையோ. ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கல, வாய் திறக்கும் போது உள்ள அடிச்சுக்கும். அவங்க என்னை சரியா நடத்தலின்னு சொல்லும் போதே இந்த பாயிண்ட் வந்து நிக்கணும். அப்ப யாராவது நம்ம தப்பு சொல்லிடுமா? குறைகான புத்தி வந்துருமா? அப்ப குறைகான புத்தி எனக்குள்ள இருக்குன்னா என்ன புரியல, இந்த கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அவங்க என்னை நடத்துறது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட், இதற்கு முன்னால நான் நடத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் அவங்க இன்னைக்கு என்னை நடத்துறாங்க. சோ குறையொன்றும் இல்லை. நான் முட்டுவலி போட்டேன், இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களே, வினை விதைத்தவன் திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். இது லாஜிக் தான். தமிழ் அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிட்டா. திணை விதைச்சினா திணையா இருப்பேன், நெல் வச்சினா நெல் இருப்பேன். ஆச்சா, இப்ப இவங்க நடத்துறாங்கன்னா அதே லாஜிக் அப்ளை பண்ணுங்க. நீ அதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணிருக்க மாட்ட, சரியா நடத்திருக்க மாட்ட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் என்னது, அது இப்ப இறைவனை நீ வணங்கினால் அப்ப இறைவனுடைய சொரூபமாக இருக்கிற இந்த உலகம் உன்னை வணங்கும், மதிக்கும், மரியாதை கொடுக்கும். இப்ப பாருங்க, நம்பிக்கைன்னு ஒரு இந்த இடத்துல வந்து நீங்க போட்டு பாருங்க. என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு ஜென்ரல் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும், என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க, எங்க வீட்டுல நம்ப மாட்டேங்கிறாங்க, என் பையன் நம்ப மாட்டேங்கிறான், அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா யாரு தெரியுங்களா அவங்க சொல்லுவாங்க? நாம யாரையும் நம்பலினா நம்பல யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா டேக் இட் ஃபார் கிராண்டடா சொல்லிக்கிட்டே இருக்கும், என்னை அவங்க நம்பல, நான் என்னமோ நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை இதெல்லாம். விஷயம் தெரிஞ்ச விதத்துல பெருமைப்பட மாட்டான். ஏய், நீ யார நம்புல? நம்புறது நாங்க ஸ்ரத்தா. ஸ்ரத்தா எந்த அளவுக்கு, அதாவதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாருங்க. அது 13வது டீப்பா பார்க்கலாம். நம்பிக்கைங்கிறது ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்ப உங்களை ஒருத்தர் நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எல்லாம் நீ நம்புறீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, கான்செப்ட் என்ன சொல்லல. இப்ப நீங்க ஏன்னா கான்செப்ட் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்க முடியாது, அதனால எக்ஸாம்பிள் வச்சு கான்செப்ட் விளக்குறேன். இப்ப நம்பிக்கை, இப்ப நீங்க என்னை நம்புறீங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை நம்பி இருக்கணும். நம்புனன்னு வச்சுக்குங்க, நீங்க என்னை நம்பித்தான் ஆகணும். நான் உங்களை நம்புனாதான் என்ன நம்பணும், இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எப்படியாவது புரிய வச்சிடலாம், புரிஞ்சுக்குவாங்க, சொல்லி கொடுக்கலாங்கிற நம்பிக்கை. யாருன்னே தெரியாது, நீங்க எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க எனக்கு தெரியாது, ஃபேஸ் தெரியாது, எங்க என்ன வாழ்க்கை வாட் யூ ஆர்ங்கிறது ஜீரோ. அப்ப எப்படிங்க நம்புனீங்க? இட்ஸ் ஆல் ஈஸ்வராஸ் பிளான், இட்ஸ் நாட் மை பிளான். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நான் குருவாக இருக்கிறவங்க சிஷ்யன் எப்படியாவது படிச்சிருவாங்கன்னு நான் நம்புனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னைய நம்புவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எப்ப நீங்க என்னைய நம்புறீங்களோ அல்லது நான் உங்களை நம்புறனோ அப்போ அந்த பொறுப்பை என் தலைமே ஏற்றி வைக்கிறீர்கள். எப்ப நீங்க என்னை நம்பும் போது நம்பிக்கைங்கிறது கோரிலேட்டட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற, நம்பிக்கை கோரிலேட்டட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நீங்க என்னை நம்புறீங்க, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களை நம்பினங்க போது 100% I must take the responsibility. இல்லைங்களா? நீங்க என்ன நம்புறீங்கனால அங்க என்ன இருக்கணும், you must take the responsibility. இப்ப நான் ஸ்ரத்தா towards you, I take responsibility. எப்படி I take responsibility of you? By losing many things in my life, by losing my energy, by losing my time. I am ready to lose my time and energy. அப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்பதான் நம்பிக்கைங்கிறது உள்மனதிலிருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது எதுக்கு? டிராமா, வேஷம், வேடதாரி, வாயில பேசிட்டு இருப்போம். உன்னை நான் நம்புறேன், கிளாஸ்ல சேர்த்திக்கிறேன், நான் உன்னை நம்புறேன், கிளாஸ்ல சேர்த்திக்கிறேங்கிறது வேடம்.
உண்மையான உங்க என்ன லாங்குவேஜ், ஆத்மார்த்தமாக உங்களுக்கு புரிய லாங்குவேஜ் சொல்றேன், அது போடக்கூடாது சொல்றேன். ஆத்மார்த்தமா உங்களை நான் நம்புறேன்னா அப்போ நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு நான் எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னாவே ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மெனி திங் ஃபார் யூ. ஐ எம் ரெடி டு லாஸ். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், மெனி லாசஸ். அதை சந்தோஷமா எடுத்துக்கிறது கடைசி பாயிண்ட். அதனால எனக்கு வர லாஸ், அதனால வர கெட்ட பேரு, அதனால வர எதா இருந்தாலும் நான் எப்ப ரெடி டு ஃபேஸ், ஐ அக்செப்ட், எந்த மர்மரிங் நான் அக்செப்டன்ஸ் இல்லாம நான் ஏத்துக்கிறேன்னா தான் அந்த நம்பிக்கை என்ன ஆகுது, அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. இல்லைன்னா ஓட்ட பாத்திரம். இது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட். வாட் அபவுட் சிஷ்யாஸ்? திருப்பி ரிவர்ஸ் பண்ணுங்க, அப்படியே கேட்டு இருந்தா ஆஹா நீங்க அப்படி இருக்கீங்களா. வாட் அபவுட் யுவர் செல்ஃப்? இப்ப நீங்க என்ன இப்ப நான் உங்களை நம்புறதுனாலதான் இப்ப என்ன பண்றீங்க, அடுத்து அதே கான்செப்ட் வரும். நீங்க என்ன நம்புறீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு லாஸ் மெனி திங், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ், யூ வில் கெட் பேட் நேம். எது எனக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்தாலும் சந்தோஷமாக நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் என்ன இருக்குது, நம்பிக்கை மேல இருக்குன்னு அர்த்தம். உங்களை நம்புறேங்க, இது கஷ்டம் அது கஷ்டம், யூ ஆர் நாட், அது பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்பிக்கைன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஃபார் எனிதிங் ஃபார் மை குருங்கிறது இல்லாம நம்பிக்கை ஜீரோ. ப்ளீஸ் டோன்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் நான் சாஸ்திரத்து மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இப்ப நீங்க குரு வேண்டாங்க, நீங்க சாஸ்திரத்தை எடுங்க. ஏன் என்ன எடுக்கிறீங்க? சாஸ்திரத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அடுத்த கான்சிக்வன்ஸ் என்னது, யூ மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேர்னிங். நம்பர் 1 கிரைட்டீரியா இன் யுவர் லைஃப், you must ready to sacrifice your time, your effort, சக்தி எல்லாத்தையும் முழுமையாக 100% நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நீங்க சொல்ற அந்த நம்பிக்கைங்கிறது உண்மையான நம்பிக்கை. எப்ப அந்த டைம் எஃபர்ட் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அங்க நெளிதோ, your responsibility is cat on the wall, Shraddha is cat on the wall. புரியுதுங்களா? இதுதான் சிஸ்டம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த டவுட் இருந்தாலும் கேளு. அதாவது நம்புறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கும் போது அடுத்த ஸ்டெப்ல நம்ம விழுந்துடுறோம். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ மஸ்ட் ரெடி டு சாக்ரிஃபைஸ். அதுதான் காஷம். நம்மளுடைய கலாச்சாரத்துல காவி நிறம் இண்டிகேட்ஸ் வாட், நாட் ஓன்லி ஃபார் சன்னியாசிஸ், நாட் ஓன்லி தியாகம். நீங்க இதை உங்க பையனை எடுத்து பாருங்க. இந்த லாஜிக்கை நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணி பாருங்க. உங்க பையனை நீங்க நம்புறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் சுயநலத்துக்காக எடுத்துக்கொண்ட விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்தா அவன் என்ன வயசான பார்த்துக்கு, தட் இஸ் பிசினஸ். யூ ஆர் டூயிங் பிசினஸ் வித் யுவர் கிட்ஸ். பட் வாட் அபவுட் குரு, சாஸ்திரம், ஈஸ்வரா? இங்க வரும்போது எப்ப எனக்கு இங்க எப்ப நான் என்னோட ஸ்ரத்தா கேட்டாண்ட வாழா இருக்குது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில கொஞ்சம் கேட்டாண்ட வாழா இருப்பீங்க. அதுக்குண்டான டைம் கொடுக்கும்போது அப்படியே நெளியும். ஐயோ இதுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, இதையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அதுவும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நெளிறோன்னா எங்க நெளிதல் அங்க இருக்குன்னு அர்த்தம். இது குருவுக்கு நல்லா தெரியும். தெரியாம நீங்க நெளியறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியும், ஓ அங்க வீக், அதனால இங்க என்ன ஆகுது, டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்கு, நான் வீடு கட்டுறேன், வீடு புண்ணியாச்சனம் பண்றேன், கிளாஸுக்கு ஏன் வரல, இதெல்லாம் லாங் லிஸ்ட் வச்சிருக்கீங்க. நெளியறீங்கன்னா புரிஞ்சுக்குங்க, ஸ்ரத்தா இஸ் கேட் ஆன் த வால். அடிக்கடி சொல்லுவேன் நான், ஸ்ரத்தா இஸ் கேட் ஆன் த வால். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன சைக்காலஜிக்கு ஜாயின் பண்ணுங்க. என் மனதுக்கு எது உயர்ந்ததாகப்பட்டதோ அதை நான் கண்டிப்பா அடைவேன். அப்ப இது உங்களுக்கு இன்னும் மனதுக்கு உயர்வாக படவில்லை, ஒரு உயர்ந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் உயர்ந்ததாக படவில்லைன்னு புரிஞ்சுக்கு. ஆனா அகங்காரம் இதுல புரியறதுக்கு விடாது, அது வேற கதை. அது உள்ள உட்காந்து நாம என்னதான் கத்துனாலும் அது உள்ள உட்காந்துக்கிட்டு வேற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பா. அது அப்படி இல்லை, அது அவங்க சொல்றாங்க, அது அவங்களுக்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க வானப்பிரசத்தில் இருக்கிறாங்க, அவங்க சன்னியா எதையோ சொல்லு உள்ள உட்காந்துக்கிட்டு. எதுவுமே உண்மை கிடையாது. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ரைட்னா ஒய் இட் இஸ் ரைட், ராங்னா ஒய் இட் இஸ் ராங், அது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
நம்ம சொல்லிடுறோம். அது உங்க மனசுக்கு சத்துவ குணத்தில் இருக்கவங்களை அப்படியே டக்குன்னு பிராக்டிக்கலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனாலதான் சத்துவ குணம் பவ அர்ஜுன, சத்துவ குணம் வெளியில போய் சாப்பிடாதீங்க, சத்துவ குணத்திலிருந்து லேட்டா படுக்காதீங்க, காலையில நேரத்துல இருந்து பழகுங்க. இதெல்லாம் எதுக்கு? சொன்னத உயர்ந்த பொருளை உயர்ந்தாக பார்ப்பதற்கு என்ன வேணும்? சத்துவ குணம் இஸ் நீடட். புரிஞ்சுங்களா? சைக்காலஜி என்ன, ஏன்னா இந்த பகுதி ஃபுல்லா சைக்காலஜி தான். அடுத்த மந்திரம் போலாம் நினைக்கிறேன். இல்ல வனம். எஸ், ததக தத்து உண்மையில், தத் வனம் இறைவனை எப்படி எல்லாரால், வனம் மீன்ஸ் வந்தே மாதரம் அந்த வேர்டு. அது வனம்னா காடுன்னு ஒரு மீனிங் இருக்கு. வனம்னா பந்தனம், அதாவது வணங்கத்தக்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம யார வணங்குறோம்? தாய் நாட்டை வணங்குகிறேன், வந்தே மாதரம் அந்த வனம் எடுத்துக்கணும். காடுங்கிற மீனிங் எடுத்துக்கூடாது, புரியாது. வணங்குகிறோம். தத்து வனம் இது உபாசித்தவ்யம். இவ எப்படி உபாசனை சொல்றாரு? இறைவன், சாஸ்திரம், குரு போற்றுதற்கு உரியவர்கள். உன்னால பண்ண முடியல, எனக்கு இவ்வளவு ஸ்ரத்த வல்லிங்க, கேட்டாந்த வாழவே கொண்டிருக்கிறேன், என்ன குரு மேலே வர மாட்டேங்குது, சாஸ்திரத்து மேலே வர மாட்டேங்குது அப்படின்னா யூ ஹாவ் டு டூ உபாசனை பண்ண. அவ்வளவுதான். நான் வணங்கத்தக்க இறைவன், வணக்கத்துக்கு உரியவர் என்று உபாசி. அது பாருங்க, தவ்யம், யூ ஷுட் டூ அப்படியே நோ அதர் வே டு கோ. இந்த உபாசனைய பண்ணு. எப்படி? அவங்க போட்டு திருப்பி மனசுக்கு அபியாசம் பண்ணு. அந்த பொருள் உயர்ந்ததாக பார்ப்பது. எப்போ உயர்ந்த பொருளை உயர்ந்ததாக நீங்க பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கான்ஃபிடன்ஸ் என்ன? உயர்ந்த பொருளை உயர்ந்ததாக பார்த்துட்டீங்கன்னா நம் உயர்வை அது காட்டுகிறது. அது கூட நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். இதை திருப்பி நீங்க வேணா கிளாஸ் திருப்பி போட்டு கேட்டு பாருங்க. அப்படி லாஜிக் ஸ்டெப் பை ஸ்டெப். எப்போ உயர்ந்ததை உயர்ந்ததாக நான் பார்க்கிறேனோ அது என் உயர்வை காட்டுகிறது. எப்போ உயர்ந்ததை நான் தாழ்வாக காண்கிறேனோ அது என்னுடைய டேஷை காட்டுகிறது. ஏன் நெகட்டிவா பேசாட்டி பாசிட்டிவா வச்சுக்கோ. அந்த குறையை பார்த்தால் நஷ்டம். அவ்வளவுதான். சக யக ஏதத்து ஏவம் வேத. யார் இவ்விதம் தியானம் செய்கிறார்களோ அபிகைதம் சர்வாணி பூத்தானி, அப்படிப்பட்ட ஜீவராசியை சர்வாணி பூத்தானி அபிகைதம் வணங்கும். இந்த உண்மையை உணர்ந்த அவரிடம் உலகம் வணங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றார். இந்த உபாசனையினுடைய அவாந்தர பலனை எடுத்துக்கலாம். உலகம் வணங்கி நிற்கும். அடுத்த மந்திரம், 7வது மந்திரம். உபனிஷதம் வோ ப்ரூஹித்யுக்த்வா த உபனிஷத் பிராமிம் வாவத உபனிஷதம் அப்ரூமேதி. அத உபனிஷதம் போனா வணங்கத்துக்குரியவரே. உபனிஷதம் மீண்டும் தொடர்ச்சி. அதாவது இங்க இந்த இடத்துல கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, குரு அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. உபதேசம் முடிச்சிட்டார். சிஷ்யனுக்கு ஒரு டவுட் வருது, இதுக்கப்புறம் ஏதாவது கர்மம் பண்ணணுமா? ஏன்னா லௌகீக விஷயத்துல எந்த ஒரு ஞானத்தை பெற்றாலும் யோகா பண்ணுவது எப்படி? ஞானத்தை பெற்றணும் என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். சமையல் செய்வது எப்படி? ஞானம் பெற்றுட்டு சாப்பாடு பசியாராது, போய் சமையலை செய்யணும். சோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் சிஷ்யனுக்கு டவுட் நார்மலா வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த பிரம்மனை எறிவதற்கு ஞானம் வந்துருச்சு, என்ன கர்மம் பண்ணணும்? சொல்லாம விட்டுட்டாரோ குரு அப்படின்னு ஒரு அலர்ட் மைண்ட்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஆசிரியர் அவர்களே, உபனிஷத்தை கூறுங்கள். நீங்க இன்கம்ப்ளீட்டா விட்ட மாதிரி தெரியுது, யூ ப்ளீஸ் கம்ப்ளீட் வித் கர்மா. ஏதாவது கர்மத்தை, என்ன கர்மத்தை நான் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். இதி என்று சிஷ்யன் கேட்டான். தே உனக்கு உபனிஷத்து உக்தா. அப்ப என்ன சொல்ற? உனக்கு உபனிஷத்தம் கூறி முடிச்சாச்சுன்னு சொல்லும் போது ஞான கர்மத்தை, கர்ம சமுச்சயத்தை என்ன பண்றாரு? அவரு நெகேட் பண்றார். ஏன்னா ஞானேன, உலகத்தில் எந்த ஒரு ஞானமும் உனக்கு பலனை தரப்போவதில்லை. எது? சமையலை பற்றிய ஞானம் அதனோட பசியாறுதலை தரப்போவதில்லை. யோகாவுடைய ஞானம், யோகாசத்தினால் வரக்கூடிய ஆரோக்கியத்தை அதே கொடுக்க போவதில்லை. ஆனா அந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு, பிரம்மத்தை பற்றிய ஞானம் மட்டுமே அந்த பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான். ஞானேன பலன்.
நடுவில் யார் வரல, கர்மா வராதுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா சில குரூப் வேற ஞானத்தோட கர்மம் சேர்ந்த மண்ணாத்தான் நம்ம மோட்சத்தை அனுபவிக்க முடியும், ஆச்சா போச்சான்னு கிடக்குறாங்களா, அதனால இறைவன் நின்ட்டாரு ஞானேன பலம். நடுவில் யார் கிடையாது, யோகாசனம் பண்றதுல ஞானேன பலன்ல வரப்போறது இல்ல. ஆனா இந்த உலகத்துல எந்தலையுமே அப்படி கிடையாதுன்ட்டாரு அவரு. ஒரே ஒரு விஷயம், ஞானத்தினால் பலன்னா பிரம்ம ஞானேவ மோக்ஷம். அத சொல்லிட்டேன், வேற ஒண்ணு இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. இதுவரை உனக்கு பிராமின் வாவ பிரம்மனை விளக்குகிற உபனிஷத்தை அப்ரூவ கூறினோம். நான் இதுவரைக்கும் கூறின உபனிஷத்தினுடைய ஞானமே போதும் மோட்சத்தை பெறுவதற்கு, நீ நடுவில் ஒரு கர்மம் செய்ய வேண்டியது இல்லை என்று ஆசிரியர் ஸ்டூடெண்டுடைய டவுட்டை கிளியர் பண்றார். பண்ணிட்டு அடுத்த மந்திரத்தை, அது அவ்வளவுதான், அந்த மந்திரம் குரு சொல்லி முடிச்சிடுறாரு. தஸ்யை தபோ தமஹ கர்மேதி பிரதிஷ்டாஹ வேதாஹ சர்வாங்காணி சத்யமாயதனம். இப்போ வேல்யூஸ் வருது. ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஞானேன பழங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, ஸ்வதந்திர பழக்கம். நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்வதந்திர பழக்கம். விஷயம் பிரம்ம விஷயம் மட்டும்தான் ஸ்வதந்திர பழக்கம். தானாகவே அந்த ஞானமே பலனை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஞானம். எது? பிரம்ம ஞானம், ஸ்வதந்திர பழக்கம். இப்ப நீங்க சயின்ஸ்னா என்ன, டெக்னாலஜின்னு என்ன சொல்லி பாருங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நம்ம அந்த மாதிரி தான் வாழ்றோம். சயின்ஸ்னா அதை பற்றிய ஒரு அறிவு, டெக்னாலஜி அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ற இடம், அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அந்த மாதிரி அவன் கேட்கறான், சயின்ஸ் சொல்லிட்டீங்க, வாட் அபவுட் டெக்னாலஜி அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான் அப்சல்யூட். அவர் சொல்றாரு, சயின்ஸ் டெக்னாலஜி மாதிரி இல்லப்பா, திஸ் இஸ் அப்சல்யூட் சயின்ஸ். இப்ப நீ படிக்கிறது பிரம்ம ஞானம் என்னது? அப்சல்யூட் சயின்ஸ். ஞானேன பலம் தர்றதுனால இட் இஸ் அப்சல்யூட். நார்மல் லௌகீக சயின்ஸுக்கு என்ன தேவை? டெக்னாலஜி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் தானே டெக்னாலஜி. என்ன சயின்ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் தான் டெக்னாலஜின்னு பேரு. அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்? அதெல்லாம் லௌகிக்க சயின்ஸ். இது என்ன சயின்ஸ்? அப்சல்யூட் சயின்ஸ். இதுக்கு மேல ஒரு சயின்ஸ் முழுமை. அப்சல்யூட் சயின்ஸ் தெரியும் இல்லையா? இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் த நம்பர் ஒன், இட்ஸ் த கம்ப்ளீட் சயின்ஸ். ஸோ வேதாந்தம் என்ன சொல்றாரு? அப்சல்யூட் சயின்ஸ். த சயின்ஸ் நீட் வாட்? systematic educational program, terminology, applications, examples, practical session. என்ன இருக்கு சயின்ஸ்ல? என்னென்ன ஒரு சயின்ஸ் ஒரு பையன் குழந்தை படிக்கிறானா, ஏன்னா அதான் லௌகிக்க சயின்ஸ்க்கு இத்தனை பண்றமே. நாம் எந்த சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம்? அப்சல்யூட் சயின்ஸ். இட் நீட்ஸ் கிளாஸ் ரூம் ஸ்டடி. அப்படியே கொஞ்சம் இப்படி கேட்டுட்டே இருந்தா என்ன புரிய போகுது? ஒன்னும் புரிய போறது இல்லை. சோ இப்ப எதுக்காக இவ்வளவு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சிஷ்யர்கள் தவறான வழியில் போர்வதற்கு விடாமல் இருப்பதற்காக குரு என்ன பண்றாரு? ஒரு கண்டினியூ பண்ணி 3 சொல்றாரு. அதாவது தபம், தபக, தமக, கர்மக. கர்மன கர்மகாண்டம், கர்ம யோகம். அப்புறம் 4வது வேத படனம், 5வது சத்தியம். 5 வேல்யூ சொல்றார். நீ பெற்ற ஞானத்தில் இருந்து நழுவாமல் இருப்பதற்கு யூ ப்ளீஸ் ஃபாலோ சாதனம். என்னென்ன சாதனை சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கற்பனை பண்றாருங்க இறைவன். அதாவது பசுங்கிறது பிரம்ம ஞானம், அதனோட கால் தமக, தபக, தமக, கர்ம. 4 காலுக்கு வேணா ஆட் பண்ணிக்கங்க, சமக, தமக. இந்த மாதிரி எல்லாம் கால், பசுனுடைய கால். அந்த பசுனுடைய உறுப்புகள் வேத பிரமாண வியாபாரம். உபனிஷத்தை குருவிடமிருந்து கேட்கறதுங்கிறது தான் பசுனுடைய உறுப்பு. அப்புறம் பசு எங்க கட்டி வச்சிருப்பாங்க? பசு கோசாலா, சத்தியம். அதாவது என்ன சொல்றது? இருப்பிடம், சத்தியம். இந்த 4ஐயும் கம்பேர் பண்றாரு. பசுங்கிறது பிரம்ம ஞானம், பசுனோட கால் தமக, சமக, தமக, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா. அந்த மாதிரி கர்மயோகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சாதனம். அடுத்தது இன்டைரக்ட் மீன்ஸ். அடுத்தது உறுப்பு, வேத பிரமாண வியாபாரம். இது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். குருவிட்ட உட்கார்ந்து நேரடியான சாதனம். இந்த 3 எது? பசுவினுடைய உறுப்புகள். அடுத்து பசு இருக்கிற இடம், சத்தியம். சத்தியம் இந்த இடத்துல வாய்மை. கடைசியில் பாருங்க உபனிஷத் எதில் முடிக்கிறாருன்னு,
வாய்மை தான் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். வாய்மை அப்படின்னா உண்மை பேசுதல் அப்படின்னு அந்த அர்த்தத்தோட அவர் நிக்கல, இன்னும் கொஞ்சம் டெப்தா போறாரு. ஆச்சாரியர்களும் எழுதுறாங்க, மனதுக்குள்ள என்ன இல்லாம இருக்கிறது, நம்பிக்கை, அதாவது என்ன சொல்லுது, ஒரு வஞ்சகம் துரோகம், அந்த இந்த இடத்துல அந்த வாய்மை, வஞ்சகம் இல்லாமல் துரோகம் இல்லாமல் இருத்தல், அதுதான் இந்த இடத்துல வாய்மைன்னு அர்த்தம். இப்ப ஏதோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், தபகன்னு என்னது, ஒரு நல்ல குணத்தை எனக்குள் கொண்டு வருவதற்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதுக்கு பேரு தபக, தவம். இது மெயின். அடுத்தது தமக, இந்திரிய ஒழுக்கம் கட்டுப்பாடு. எந்த உபனிஷத் இந்த வேர்டு வராம வருதுன்னு பாருங்க, தமக. அடுத்தது கர்மயோகம், கர்மயோகமா பண்றது. இதெல்லாம் மறைமுகமான சாதனம். கர்மயோகம்னா இந்த இடத்துல தர்மத்துக்கு உட்பட்டு கர்மத்தை பண்றது, ஈஸ்வர பிரசாதத்தாக ஈஸ்வர அர்ப்பணா புத்தியுடன் பண்ணுவது, ஈஸ்வர அர்ப்பணா புத்தியுடன் பலன்களை பெறுவது. இது பிரதிஷ்டிதா, இதெல்லாம் ஆதாரம். சர்வ அங்காணி, உறுப்பெது வேத படனம். வேதத்தை குருமுகேன உட்கார்ந்து சிரவணம், வேத படனம்னா அதுல என்னென்ன வரும், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்பது பசுனுடைய உறுப்புகள். உறுப்புனா பாடி. கால் சமக தமக உபரம திதிஷா ஸ்ரத்தா சமாதானங்கிறது காலுன்ட்டார். பாடி, பசுனுடைய பாடி என்பது என்னது, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். பாடி பசுனுடைய உடம்பு, உறுப்பு, ஹார்ட், லங்ஸ், கால் இல்லாம காலு, அதுக்கு மேல இருக்கிற உடம்பு. அதுக்கப்புறம் அது இருப்பிடம் எப்படி இருக்கணும், அந்த பசு எங்க இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஷெட் இருக்கணுமா, அதுதான் சத்தியம். சத்தியம்தான் ஹோல் பசு என்ன பண்ணுது, பசுன்னு என்ன சொல்லிட்டேன், பிரம்ம ஞானம். சோ பிரம்ம ஞானத்தை நீ விடாமல் பிடிச்சிருக்கணும்னா வாய்மை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அதுக்கு சுவாமிஜி சொல்லுவாரு, பொய் சொல்பவரிடம், அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படி பரட்டி போட்ட இடம். எதுக்கு எடுத்தாலும் தேவையெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்போம். இப்ப கிளாஸ் ஒண்ணு வேண்டாம், போன் பண்ணி அதான் என்ன சொன்ன பாருங்க, போன் பண்ணி எங்க இருக்கிறது கடைவீதியா இருக்கும், கோயில் இருக்கேன், இந்த மாதிரி ஒண்ணு சுச்சுப்பி ஒரு 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 ஏதாவது ஒரு காரணத்துக்கு போய் சொன்னா கூட பரவாயில்லைங்க. இது பழகி போச்சு நிறைய பேருக்கு. எங்க இருக்க, கோயில் இருப்பாங்க, என்ன சொல்றது, கடைவீதியில் இருக்க, கடைவீதியில் இருப்பாங்க, கோயில் இருக்காங்க. அது ஏதோ ஒரு காரணம் வச்சுக்க. ஒரு இந்த மாதிரி உங்க மனதை ட்ரெயின் பண்ண பண்ண சுவாமிஜி சொல்லுவாரு, தயானந்தர், இப்படியே நீ ட்ரை பண்ணிட்டே இரு. சாப்பிட்ற இட்லி சாப்பிட்டியா, சாப்பிட்டது இட்லி, என்ன சாப்பிட்ட, பொங்கல். ஏன் சொன்னீங்களுக்கு தெரியாது, இட்லி தானே சாப்பிட்ட, இட்லி சாப்பிட்ட சொல்ல வேண்டியதானே, சாப்பிட்டது பழைய சோறு, பழைய சோறு சத்தமா சொல்ல வேண்டியதானே, இட்லி. ஏன் இந்த மாதிரி பண்ணி பழக்க பழக்க அதுக்கு ஒரு சொல்வாரு, பொய் சொல்பவரிடம் ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் பொய் சொல்லிட்டு போயிருமா. யார் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த ஞானமே பொய் சொல்லிட்டு போயிருமா. வர்றேன்னு போயிருக்கு. அது அர்த்தம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்க, இது அவருடைய வார்த்தை. அது பொய் சொல்லிட்டு போயிடும். தேவையற்ற இடத்தில் தயவு செஞ்சு பொய் சொல்வதை கவனிச்சு செயல்படுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லு. வேற நான் என்ன சொல்றது, தப்பக மனதை. ஏன் தப்பகன்னு பாத்தீங்கன்னா, மனதை சத்துவ குணத்துக்கு உயர்த்தக்கூடிய முதல் சாதனம் தபஸ். மனசா பிராபியதே சர்வம், இது ஒரு ஸ்லோகம். மனசா பிராபியதே சத்துவம், மனதினால் எது அடையப்படுகிறது, மனஸ் பிராபியதே சத்துவம், சத்வா சம்பிராபியதே மனக. சரி, தபசா மாத்தி சொல்லிட்டேன். தபசா, தபசினால் எழுதிக்கங்க, தபசா பிராபியதே சத்துவம். அதத்தான் இங்க சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. இங்க இருக்கிற கருத்து அந்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு, தபசா பிராபியதே சத்துவம், சத்வா பிராபியதே மனக, சத்வா சம்பிராபியதே வேற போட்டுங்க, சம்பிராபியதே மனக, மனசா பிராபியதே ஆத்ம ஞானம். அவனுக்கு தான் ஆத்ம ஞானம் பிரதிஷ்டா. அவன் தான் என்ன ஆவான், ஞானத்தில்
பிரதிஷ்டா நிலை பெறுவார். அப்ப என்னது? தபஸா பிராபியதே சத்துவம். சோ தபஸ் தான் அவனுக்கு எதை கொண்டாந்து கொடுக்குது? சத்துவ குணத்தையே கொண்டாந்து கொடுக்குது. சத்வா சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கு தான் மனகன என்னது? கிரகிக்கிற மனமே அமைகிறது. சத்துவ குணம் இருந்தால்தான் கிரகிக்கிற மனம் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுது. அதுக்கு பேர் தான் கிரகிக்கிற மனம். அடுத்தது அப்படிப்பட்ட மனசா, கிரகிக்கிற மனம் படைத்த மனசா பிராபியதே ஆத்மா. சில சமயம் எனக்கு கரெக்டா புரியுதுங்களே, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பாரு, சில சமயம் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, எந்த சமயத்துல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியோ அப்ப நீ சத்துவ குணத்துல இருந்திருக்கிறீண்ட சாமி, எப்ப நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறியோ அப்ப சத்துவ குணத்தை விலகிட்டின்னு அர்த்தம். ஏன்னா அது உடனே அதுல சில இடம் நல்லா புரியுது, உடனே நான் சத்துவ குணத்துக்கு வந்துட்டேன். டோன்ட் இமேஜின். ஏன்னா நான் பழனி மேல ஏறது அடிக்கடி சொல்லுவேன், சத்துவ குணத்தை அடையில என்னது? பழனி மேல இருக்குது 3 ஸ்டெப் இருக்கிறவங்க சத்துவ குணம் சொல்லிக்கிறது. மொத்தம் 100 படி 30 படி என்ன சொல்லிக்கிறது? சத்துவ குணம் வந்துச்சுன்னு கிடையவே கிடையாது. எப்ப வேணா விடுவோம். 60%, 100% சத்துவ குணத்துக்கு வந்தவங்கனாலதான் முருகரை தரிசிக்க முடியும். மலை மேல ஏறிட்டோம். அடுத்தது என்னதான்? தர்ஷனம், ராஜ அலங்கார தர்ஷனம். இதேதான் இங்க தர்சனம் சொல்றார். சத்துவத்தினால்தான், தபஸ்னாலதான் எதை அடைய முடியும்? சத்துவ குணத்தை அடைய முடியும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எது சொன்னா தபஸ். இப்போ அந்த சத்துவ குணத்தை அடைவதற்கு என்ன பண்றது? ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? தபஸா சத்துவ குணம். என்னென்ன தபஸ் பண்ணணும்? ஆகார தபஸ், ஆசன தபஸ். என்னென்ன சொல்றாரு அந்த ஆச்சாரியார்? ஃபர்ஸ்ட் ஆகாரத்துல தபஸ், ஆசனம் யோகாசனம் கண்டிப்பா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பண்ணியே ஆகணும். ஆசனம் தபஸ்ங்கிறார். அப்ப என்ன புரிஞ்சு வச்சா? ஃபர்ஸ்ட் ஆகாரத்துல தபஸ், ஆசனம் தபஸ். ஏன்? யோகா பண்ணும்போது குழு குழு நாங்க இருக்குது, அப்படியே பல்ல கடிச்சு மிண்டு கடிச்சு தூத்தி அப்படியே சொத நலஞ்சு, அது இந்த வெய்ய காலத்துக்கு அதுக்கும் கஷ்டமாவா? இஷ்டம் அப்படியே ஜாலியா ஏசி ரூம்ல படுத்திருக்கிற மாதிரியா இருக்குது. அது வயசான காலத்துல இங்க மடங்குனா அங்க மடங்காது, அங்க மடங்குனா இங்க மடங்க, ஒவ்வொரு தசையும் அப்படியே ரிஜிட்டா வேற பண்ணி வச்சிட்டோமா, லூஸ் ஆகுனா நோதுது. ஐயோ இந்த வயசுல ஓட்டு என்னை லூஸ் பண்றியே, இந்த வயசுல என்னை லூஸ் பண்றியே, ஏகப்பட்ட வார்த்தை போட்டு என்னோட மசூஸ் திட்டுது. நல்லா தெரியுது, எனக்கே தெரியுது. இத்தனை வயசு அப்படியே அழுங்காம வச்சிருந்துட்டு இப்ப போட்டு வளைங்கிறியே, அது கத்துது கதறது எங்கிட்ட. அப்ப இப்படி இருக்கு நமக்கு. தபஸ், ஆசனம் தபஸ், யோகாசனம் தான் சொல்றாங்களே தவிர புஷ்அப்ஸ் சொல்லலை. ஏன்னா இதுதான் நமக்கு அந்த லைன்ல மன அமைதியோட கூட்டிட்டு போற யோகாசனம். பிராணாயாமம் தபஸ். ஒரு வேதா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? பிராணாயாமம், ஜபம், பாராயணம், இதெல்லாம் தப்பஸ்னு ஒரு ஆச்சாரியம் எழுதுறாரு. ஏன்னா இங்க மாதிரி தப்பஸ் போயிட்டாரு இறைவன். எதுங்க தப்பஸ்ன்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாதுங்கிறதுக்காக ஆச்சாரியர் எழுதுறாரு. ஆகார தபஸ் சுத்தி, ஆசனம், பிராணாயாமம், இதெல்லாம் எங்க இருக்குது? பதஞ்சலி சொன்னது. அதனால அவர் இதை ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறாரு. பதஞ்சலி என்ன சொன்னாரு? நீ ஞானத்துல நிலைவர வேணும்னா ஆகாரம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், ஜபம் இருக்கணும், பாராயணம் ஆட் பண்ணுவார் இவரு. பதஞ்சலி பாராயணத்தை சொல்ல மாட்டாரு, இவரு அதை ஆட் பண்ணி சொல்றாரு. பாராயணத்தையும் ஜெயிச்சுக்கோ. இதெல்லாம் இருந்தா எதுக்கு? சத்துவ குணத்துக்கு. இப்ப புரியுதுங்களா? ஏன் நீங்க சாண்டிங் கிளாஸ் வாங்க, ஏன் மெடிடேஷன் பண்ணுங்க, ஏன் கோயிலுக்கு வாங்க, எதுக்கு கூப்பிடுறேன்னு? சாண்டிங் பண்ணும்போது ஈஸியாவா இருக்கும். தப்பு, இது தப்பு, அது தப்பு, நீ இன்னும் அதுக்கு வரல, இதுக்கு வரல, அப்படித்தான் சொல்லி ஆகணும். சொன்னோன்னே வெரி குட் நான் சொல்ல முடியும், தப்பு இருந்தா தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இல்ல வெரி குட் நீ இப்படியே கீப் இட் அப். ஐயே அந்த வேலையை நமக்கு ஆகாது. தப்புனா தப்பு, அப்பதான் நீ கரெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் பண்ணி கரெக்டா சொன்னாதான் அதோட பலன் அனுபவிக்கும். அதோட பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு பாராயணத்தை தப்பா பண்றதுனால நெகட்டிவா போயிடும். அது எப்படி நாம அளவு பண்றது? நீங்க உங்களுக்கு கோபம் வரும், உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நாம என்ன போச்சாது சாமியா சொல்ல முடியும்? தப்புனா தப்பு, கரெக்ட் பண்ணிதான் ஆகணும். அப்ப எப்படி இருக்குது கஷ்டம்? பாராயணம் கத்துக்கும் போது தபஸ், யூ என்ஜாய் த பெயின். Why doing? ஆகார சுத்தியில என்ன இருக்கணும்? பெயின் இருக்கும் கண்டிப்பா. நாக்கு ஒண்ணு கேட்கும், மனசு அது வேண்டாம். சாப்பிடும் போது கஷ்டம், மனசு எவ்வளவு கஷ்டப்படுது விரும்பின உணவு சாப்பிடலிங் போது. அப்புறம் ஆசனம், வலி,
பிராணாயம் பண்ணி பாருங்க, பண்றவங்களுக்கு தெரியும். அப்பா அப்படின்னு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 ஓ எப்ப 8 வரும், 7லயே வெடிச்சிருமோ அப்படி செத்து போயிருமாங்கிற மாதிரி எல்லாம் உள்ள ஃபீலிங் வரும். அப்பா 8 சொல்லிட்டாங்கப்பா, எக்ஸேல். அப்பாடா, அந்த எக்ஸேலுக்கு அப்புறம் அது முடிச்சு கட்டுறது இருக்கு பாத்தீங்களா, அந்த லங்ஸ் இங்க இருக்கிற மசில் திட்டுதே, இந்த வயசுல பண்ணி பொட்டு போயிடாதடி. ஏன்னா மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சா, அந்த லங்ஸ் இத்தனை பாராயணம் பண்ணியே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா இந்த பாராயணம் பண்ணாங்களோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிராணாயாமம் பண்ணும்போது அந்த எக்ஸேலுக்கு அப்புறம் தம் கட்டுக்கிறாங்க பாருங்க, எல்லா காத்தையும் வெளியே விட்டுட்டு 8 கவுண்ட் எண்ணுவாங்க, 10 கவுண்ட் எண்ணுறாங்க. அப்படியே வரும் பாருங்க உள்ள துடிப்பு, செத்து போயிருமாங்கிறோடலாம் தோடி இருக்காருங்க. அதெல்லாம் தபஸ். விருப்பப்பட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு உட்கார்ந்து பண்றோம்னா இட் இஸ் தபஸ். இட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். அதனாலதான் சொல்றது. அடுத்தது கர்மயோகம் சொல்லிட்டு, நான் கர்மயோகம் உங்களுக்கு விளக்கம் பகவத்கீதை நிறைய பார்க்கிறோம். அடுத்து வேத படனம் என்பது சிரவண மனன நிதித்தியாசனம். அடுத்தது சத்தியம், ஆயத்தனம். சத்தியம் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஆயத்தனம். சத்தியம் பாத்தீங்கன்னா, சத்தியம்ங்கிறது வாய்மை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அதாவது அஹிம்சா தான் பரமோ தர்மக சொல்லுவோம் எப்பவுமே, அஹிம்சா பரமோ தர்மக. செகண்ட் வாய்மை. அதாவது வாய்மைனா ட்ரூத்ஃபுல்னஸ், வஞ்சகம் இல்லாமல் இருத்தல், கபடு இல்லாமல் இருத்தல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருத்தல் அட் எனி காஸ்ட். தாழகே போனாலும் இன்னதான் நடந்தது, இப்பதான் பேசினேன், இவர்கிட்ட தான் பேசுறேன், இவ்வளவுதான் பேசுறேன், என்னதான் பேசுறேன். அதுதான் யாரையும் ஏமாற்றாம். என்னது ட்ரஸ்ட்வர்த்தி. மற்றவங்களுக்கு நாம ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பிக்கைக்குரியவராக இருத்தல் எடுத்துக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம எப்படி இருக்கணும், ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கணும், நம்பிக்கைக்கு உரியவர்களாக. ஆனா சொல்லிட்டேன் நம்பிக்கைக்குரியவராக, அடுத்து முதல்ல எடுத்தாச்சு. நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற வாயில இல்லை வட சொல்றது. You must take the responsibility of losing your, sacrificing your time, energy, etc. etc. அதுக்கு பேர் தான் என்னது, ட்ரஸ்ட்வர்த்தி. நம்மை நம்பியவருக்காக எப்ப நீங்க ரெடி டு சாக்ரிஃபைஸ் யுவர் டைம் அண்ட் எனர்ஜின்னு. பணம் எல்லாம் சொல்லவே இல்லைங்க சாஸ்திரம், எந்த இடத்துலயும் நான் பணத்தை கொடுன்னு சொல்லவே இல்லை. அப்ப பணம் இருக்காங்கன்னா ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்க முடியாதா என்ன? இங்க என்ன சொல்றாரு, டைம் அண்ட் எனர்ஜி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலனா நீங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கையில கேட் ஆன் த வால். இஃப் யூ கான்ட் கிவ் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி, உன்னை நம்பினவனுக்கு நீ இதெல்லாம் கொடுக்க முடியலனா யுவர் நம்பிக்கை இஸ் கேட் ஆன். எப்போ இந்த உலகத்திலேயே அப்படி கேட் ஆன் த வால் நம்பிக்கை வச்சிருந்தோம், வேதாந்தத்துல அதேதான் கேட் ஆன் த வால் புத்தி தான் வரும். சோ உலகத்தாரிடம் பழகும் போது அதுக்கு தான் இங்க சொல்றாரு, ட்ரஸ்ட்வர்த்தியா நீ முதல்ல மனுஷங்கிட்ட இருந்து பழகு. அப்பதான் யாருக்கு இருக்க முடியும், சாஸ்திரத்துக்கிட்டையும் குரு கிட்டையும் வேதாந்தத்தையும் இருக்க முடியும். சோ எப்பொழுதும் நம்மை நம்பியவர்களுக்காக நம்மளுடைய லாஸ விரும்பி ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மனதில் தான் எழுதி வச்சுக்குங்க ஞானம் தங்கும். அந்த மனசுலதான் தங்கும். எப்பொழுதும் நம்மை நம்பியவருக்காக எப்பேற்பட்ட லாஸையும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேனோ அந்த மனதில் தான் ஞானம் தங்கும். நான் எதையும் வாழ்க்கையில் இழக்கவில்லை என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னை நம்பி யாரும் வரவில்லை என்றால் நான் யாரையும் நம்பவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. அதை நீங்க மறைச்சுக்கலாம். உண்மை என்ன, நான் எதையும் வாழ்க்கையில் இழக்கவில்லை என்றால், என்னை நம்பி யாரும் வரவில்லை என்றால் நான் யாரையும் நம்பவில்லை. நம்புற 100% இல்லைங்க, கேட்டாண்டவாள் யாரையும் நம்பவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அகங்காரம் இருக்கும் வரை இது புரியாது. ஞானத்தோட பலன் அடுத்த கிளாஸ்ல பார்த்து முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.